அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்ட்ரோ பார்த்துட்டு வரும்போது இது விருந்து விலாக் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஷேரிங் விருந்து விலாக் அந்த மாதிரி சொல்லலாம். ஷேரிங் விருந்தா, இது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஆமாம், இது நாங்களாக உருவாக்கிக்கிட்ட ஒரு விருந்து. ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து தொன்னை பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருந்துகிட்டே இருந்தது. வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னுடைய விலாக்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரியும், நான் ட்ரை பண்ணாத பிரியாணியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா பிரியாணியுமே நான் ட்ரை பண்ணிடுவேன். கண்டிப்பாக அதோட அவுட்புட்மே ஓரளவுக்கு நல்லா கொண்டுட்டு வந்துடுவேன். ஸோ இந்த தொன்னை பிரியாணி மட்டும் ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணவே இல்லை. சரி, இப்படியே யோசிச்சுட்டே இருந்தால் நாள் போயிட்டுருக்கோம். நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும் இந்த சண்டே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம வீட்டில் பண்ணி நம்மளே தானே சாப்பிட்றோம். ஸோ ஃப்ரெண்டோட சேர்ந்து ஷேர் பண்ணி ஏதாவது பண்ணலான்னு பண்ணும்போது, ஸோ நான் வந்து வீட்டில் பிரியாணி பண்ணுற மாதிரியும் என் ஃப்ரெண்டு வந்து இந்த பிரியாணிக்கான சைடிஸ் எல்லாமே பண்ணுற மாதிரியும் நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். ஒரே ஆள் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஷேர் பண்ணி நம்ம வேலையும் ஷேர் பண்ணிக்கிறோம் அண்ட் சாப்பிடும் போதும் சேர்ந்து சாப்பிடும் அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும். அன்றைக்கி அந்த டே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் எப்போவுமே இப்படி தான், வெளியில் எங்கேயாவது போகிறோம், அதாவது குக் பண்ணி கொண்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா நானும் அவங்களும் ஷேர் பண்ணி தான் சமைச்சிக்குவோம். ஏன்னா ஒரே ஆளாக எல்லாத்தையும் போட்டு சமைக்க வேணாம், ஷேர் பண்ணிக்கிட்டால் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் வந்துட்டு தொன்னை பிரியாணி நான் பண்ணி கொண்டுட்டு வரேன்னு சொல்லுவோம். ஃப்ரெண்டு வந்துட்டு எல்லா சைடிஸும் வந்துட்டு நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக பிரியாணி அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸி தான், சைடிஸ்லாம் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. இருந்தாலும் ஃப்ரெண்டு வந்து நான் அதை பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் தொன்னை பிரியாணி பண்ணுறதுக்கு கறி மட்டும் பார்த்திங்கன்னா நைட்டே வாங்கி வச்சாச்சு. மட்டன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ மற்ற வேலை எல்லாமே காலையில் வந்து எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலாக இந்த தொன்னை பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர், கர்நாடகா சைட்லாம் வந்துட்டு அவங்க ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய ரெசிபி. நம்மலாம் வந்துட்டு இங்கே சென்னை பிரியாணி, அந்த மாதிரி திண்டுக்கல் பிரியாணி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பிரியாணி இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி. பட் என்ன தான் இது அவங்களுடைய ரெசிபியாக இருந்தாலும் நம்ம நாக்குக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ரெகுலராக சாப்பிடும் போது இந்தந்த ஸ்பைசஸ்லாம் இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி பண்ணது. பிரியாணி டேஸ்ட் செம்ம சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு ரெசிபி வந்து இதை தனி வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். விலாகில் இருந்தால் நிறையா பேருக்கு எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த தொன்னை பிரியாணி ரெசிபி உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வதக்கி அரைச்சி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மெயினாக இந்த பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கலர், அதாவது ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலர் வந்துட்டு லைட்டாக இருக்கும் அது. ஸோ அந்த கலர் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரியாணி வந்துட்டு ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் அந்த கலர் வந்து கரெக்டாக கொண்டுட்டு வர மாதிரி ஓரளவுக்கு நான் ப்ராப்பராக வந்துட்டு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான தாளிப்பு அண்ட் ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா சேர்ப்பாங்க. பட் நம்ம வந்து ஓவராக அந்த ஸ்பைசஸ் அதோட ஸ்மெல்லாம் இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப அது மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால நான் ஓரளவுக்கு கம்மியாக சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். அதனால இன்னமும் எனக்கு நான் பண்ண பிரியாணி கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கெலாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தண்ணிலாம் ஊற்றிட்டு ஜீரா சம்பா ரைஸில் தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது ஜீரா சம்பா ரைஸில் தான் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பாஸ்மதிலையும் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி ஜீரா சம்பா ரைஸ் தான் தாளிக்கும் போதே ஊற போட்டிருந்தேன். ஸோ இதேமே ரெடி பண்ணி தம்மில் போட்டுட்டு சைட் பை சைட் நான் அவங்களுக்குமே அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன், பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுமே அங்கே சைடிஷ்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தம்மை உடைக்கும் போதே அந்த கலர்லாம் பர்ஃபெக்டாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பன் பண்ணேன். கலர் கரெக்டாக கொண்டுட்டு வந்துட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இது என்ன பிரியாணின்னு சொன்னேன், ஆனால் ஏதோ புதினா சாதம் பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பாருங்கள் ஒரு கேள்வி இந்த கலரை பார்த்துட்டு. பட் இதுதான் இந்த கலர், இதோட ஒரிஜினல் கலர் வந்துட்டு இதுதான். பட் நான் கொண்டுட்டு வந்துட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் ஹஸ்பண்ட் முன்னாடி பயந்துட்டே இருந்தாங்க, இவ்வளோ மட்டன் நீ வேஸ்ட் பண்ண போகிற, தொன்னை பிரியாணி பண்ணுறேன் நொன்னை பிரியாணி பண்ணுறேன்ட்டு, ஒழுங்காக நார்மலாக ஏதாவது பண்ணு, வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடு தான் பண்ணேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் நக்கி பாருங்க. இந்தாங்க கொஞ்சம் நக்கி பாருங்க. நான் வந்து ரெசிபி வீடியோ தனியாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு வந்து கொஞ்சம் ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால ஒரு பவுல் எடுத்து பிளேட்லாம் போட்டு கொஞ்சம் பிளேட்டிங்லாம் பண்ணி காட்டும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்குமே கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ அவங்களுமே சாப்பிட்டு பார்த்துட்டு இவ்வளோ நேரம் பண்ணதுக்கு ஒர்த்தான பிரியாணி பண்ணிவிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எனக்கு ஒரு நிம்மதி, அப்பா நல்லா பிரியாணி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முதல் நாள் நைட்டே வந்துட்டு திணை அரிசி அதுக்கப்புறம் இட்லி அரிசிலாம் சேர்த்து இட்லி மாவுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். காலையிலேயே ஆட்டணும்னு நினச்சேன், சுத்தமாக மறந்து போயிடுச்சு. சரி இப்போ அரைச்சி வச்சுட்டு
போயிட்டோம் அப்படின்னா நம்ம நைட்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அரைக்க போகிறேன். இதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப் திணை அரிசி, 1 கப் இட்லி அரிசி, அரை கப் அளவுக்கு உளுந்து, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஒரு சிலருக்கு மில்லட் சேர்த்து இட்லி மாவு அரைக்கும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி, தோசையோ இட்லியோ கொஞ்சம் வரன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க உளுந்தோட அளவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரை கப் உளுந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னா 3/4 கப் உளுந்து சேர்த்திங்க அப்படின்னா நல்லா புசு நல்லா சாஃப்டாக சூப்பராகவே வரும். அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு சிஸ்டர் கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் மிக்சியில் மாவு அரைக்கும் போது எவ்வளோ நேரம் கரெக்டாக அரைக்கிறீங்க, அதை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் அரைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக ஒவ்வொரு மிக்சிக்கு தகுந்த மாதிரி இது மாறுபடும். இப்போ நான் அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அகரோ கமர்ஷியல் மிக்சி. இது வந்து 1400 வாட்ஸ். இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்பீடாகவே அரைச்சிடும். இதுவே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வாட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக்சியுமே ரொம்ப சூடாகும். ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து இல்லைனா ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோ நேரம் கரெக்டாக அரைக்கணும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியலை. ஒவ்வொரு மிக்சிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் மாவை அரைச்சிட்டு அதிலே உப்பு சேர்த்து கலந்து வச்சுட்டேன். ஸோ நல்லா புளிப்பு ஏறி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு மிக்சியுமே தூக்கி அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். அவங்க வந்து அங்கே வர சொல்லிட்டாங்க எங்களை சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அவங்க வந்து சைடிஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, நிறைய பண்ணுறாங்க அப்படின்றனால எல்லாத்தையும் அவங்களால இங்கே தூக்கிட்டு வர முடியாது. ஸோ நாங்கள் பிரியாணி மட்டும்தான் அப்படின்றனால இந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அதனால் அவங்களுமே அங்கே தான் வர சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை தூக்கி பார்த்திங்கன்னா ஒரு கவரில் வச்சுட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் எங்கள் வீடும் அவங்க வீடும் ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு எங்கள் பில்டிங்லேருந்து இறங்கி ஒரு ரோடு கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அவங்களோட பில்டிங் இருக்கும். சொல்லப்போனால் நான் வந்து முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தேன் இல்லையா, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங் தான். அவங்க வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க, நான் வந்து அப்போது செகண்ட் ஃப்ளோரில் இருந்தேன். ஸோ அது மூலயமா தான் அங்கே ஒரே பில்டிங்கில் இருக்கும் போது தான் எங்களுக்குள்ளே பழக்கமே ஆச்சு. சொல்லப்போனால் நாங்கள் 2 பேர் தான் அங்கே தமிழ் ஃபேமிலியே இருந்தோம். ஓகே, இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக போட்டுட்ருக்காங்க. முன்னாடி வந்து இந்த மண் மாதிரி மட்டும்தான் இருந்தது. இது போட்டு ஒரு 2-3 நாள் கிட்டே இருக்கும் நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது. அந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தார் வந்துட்டு அப்படியே உருகுது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ஹீட் இருக்குது, அந்த அளவுக்கு வெயில் வந்துட்டு அடிக்கும். ஸோ நான் நடந்து போயிட்டுருக்கேன், என்னோடய செப்பல்லாம் அந்த தார் மண் கல் எல்லாமே ஒட்டிகிட்டு இருந்தது. என்னடையும் தான் என்னடையில தான் இல்லை பெரிய செப்பல்ல ஓட்டு மண்டையை கட்டி ஸோ ஃபைனலி வந்தாச்சு. ஃப்ரெண்டுமே தடபுடலாக இங்கே சைடிஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு கத்திரிக்காய் கட்டா, அதுக்கப்புறம் சிக்கனில் வந்துட்டு சிக்கன் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் தால்ச்சா, முட்டை, ஆனியன் ரைத்தா, அண்ட் தக்காளி ஜாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் பிள்ளைங்களுக்காக ஐஸ்கிரீம்லாம் வேறு வாங்கி வச்சுருந்தாங்க. பட் நான் தான் கேட்டுகிட்டே இருந்தேன், வேலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சோ, சைடிஸ்லாம் நிறையா பண்ண வேண்டியதாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி. பட் நாங்கள் 2 பேருமே அப்படி தான், எனக்கு வேலை ஜாஸ்தி, உனக்கு வேலை ஜாஸ்தி, நீ என்ன கம்மியாக பண்ணுற, நான் என்ன ஜாஸ்தியாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிறலாம் கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணும்போது யாருக்கு என்ன வருதோ அந்த மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணி பண்ணிடுமே தவிர மற்றதெல்லாம் எதையுமே நாங்கள் யோசிக்கிறது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்து பண்ணிக்குவோம், அவ்வளோதான். ஸோ மேடமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ செம்ம பசி வேறு, ஏன்னா சண்டே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டோம் இல்லையா. ஸோ அதனாலேயே கொஞ்சம் பசி. ஸோ சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூடு பண்ண வேண்டியது இருந்தது. சிக்கன், அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் கட்டா அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு சூடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து முன்னாடியே வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னா சீக்கிரம் வந்து இவங்க குக் பண்ணுறதே கொஞ்சம் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் எங்கே டைம் அப்படியே போயிடுச்சு. ரெசிபி வேறு டீட்டெயிலாக நான் ஷூட் பண்ணணும் அப்படின்றனால அதுக்கு எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி அதுக்கே அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போயிடுச்சு. எனக்கு இங்கே வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முடியலை. அவங்கள ஷூட் பண்ண சொல்லலான்னு பார்த்தா அவங்கக்கிட்ட ட்ரைபாட் இல்லை இல்லையா. ஸோ அவங்களால கையில் பிடிச்சிட்டு சமைச்சிக்கிட்டு அதெல்லாம் கஷ்டம், பாவம் அவங்களுக்கு வராது. ஸோ அதனால் நான் அதையுமே கம்பல் பண்ணல. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் பிள்ளைங்க வந்துட்டு பாய் விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூடு பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு.
இப்போ சம்மர் டைம் அப்படின்றனால எங்களுக்கு லஞ்ச்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெளியில் போய் சாப்பிட்றதுக்கான எதுவும் முடியலை. ஏன்னா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு வெளியில் போனாலே அப்படியே கருகிருவோம் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம்மரில் வந்து நம்ம வெயிலாகவே இருந்தாலும் வீட்டில் வச்சு சாப்பிட்றோம், ஆனால் ஒரே இடத்துல இருந்து சாப்பிடல, எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஹாப்பினஸ் இல்லையா? அந்த டே வந்துட்டு சூப்பராக ஒரு மாதிரி ஃபன்னாக கொண்டுட்டு போகலாம் அண்ட் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் லீவில் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படிங்கும் போது பிள்ளைங்களுக்கும் இது வந்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு பண்ணது தான். எப்போவுமே நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத விட திடீர்னு ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அது இன்னுமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் அன்றைக்கி இருந்தது. ஸோ ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கே எல்லாமே சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து பாயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். லாஸ்ட் வீடியோவில் மதரசா டீட்டெயில் பற்றி நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருந்தேன். பட் ஸ்டார்டிங் டைமில் வந்துட்டு ரொம்ப பேருக்கு அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் லேட்டாக வந்து நான் வேறு ஒரு லிங்க் அவங்கக்கிட்ட வாங்கி நான் வச்சுட்டேன். பட் அது நிறைய பேர் எடுத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட கமெண்ட்லேயும் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மதரசா வந்து பேசிக் கிளாஸ், அதாவது அலிஃபால் வந்து ஓதணும் அப்படின்னாலோ, இல்லை குரான் நல்லா ஓத தெரியும், நாங்கள் தஜ்வீத் முறைப்படி ஓதணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் குரூப் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், செப்பரேட் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். அன்றைக்கி ஓப்பன் ஆகாதவங்க இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே தான். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். பொதுவாக நம்ம ரிலேட்டிவ்ஸ்குள்ளே கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சான்ஸ் வந்து கிடைக்காது. ஒன்று நம்ம வீட்டுக்கு அவங்க கெஸ்ட்டாக வருவாங்க, இல்லை அவங்க வீட்டுக்கு நம்ம கெஸ்ட்டாக போவோம். அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம மட்டுமே சமைக்கிற மாதிரி இருக்கும், நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க மட்டுமே சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஷேர் பண்ணி சமைச்சிக்கிறது, அதில் உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுக்குள்ளே தான் இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் ஷேர் பண்ணி நீங்களாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட்ஸ் ரீட் பண்ணும்போது எனக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அன்றைக்கி சாப்பாடுமே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் தொன்னை பிரியாணியுமே செம்ம டாப்பாக வந்திருந்தது. கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வேலையாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் எப்போவுமே நெக்ஸ்ட் டேக்கும் சேர்த்து தானே பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஆஃபீஸ் கொடுத்து விட்டுட்டு நாங்களுமே சாப்பிட்டுக்கலாம், நெக்ஸ்ட் டே ஃபுல்லாகவே நம்ம வேலை பார்க்காம ஃப்ரீயாக இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா ரூமில் போய் உட்காந்து நல்லா பேசி அரட்டடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் பிள்ளைங்களுமே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த போஸ்டர் இருக்கு இல்லையா, இது வந்து என் ஃப்ரெண்டோட பையன் வந்துட்டு ரெடி பண்ணி ஒட்டியிருக்கான். ஆக்சுவலாக அவனும் சுரஃபாவும் சேம் கிளாஸ் தான், ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறாங்க. இந்த போஸ்டர் நானே அன்னைக்கு தான் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ என்னோடய சேனலோட லோகோலாம் வரைஞ்சி அதில் 10 ஸ்டார் கொடுத்து அது வந்து வரைஞ்சி வச்சுருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராயிங்லலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவரோட கைவனத்தெல்லாம் காட்டி அந்த சேவர் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருந்தாரு. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னுடைய லோகோ தான். ஸோ நான் எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் இந்த லோகோலாம் கூட ஓரளவுக்கு என்னோடய லோகோ மாதிரியே கொண்டுட்டு வந்திருக்காரு. அண்ட் 10 ஸ்டார் கொடுத்துருந்தது தான் எனக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு. டீ போடவான்னு கேட்டாங்க. ஸோ ஹெவியாக சாப்பிட்டாச்சு. ஸோ பிளெயின் டீ மட்டும் போட்டுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுவுமே ஒரு புதினா டீ போட்டு கொடுத்தாங்க, குடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ரிட்டன் போகும்போது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு மட்டும் நான் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இங்கே இருந்து சாப்பிட்றலாம். ஏன்னா 2 பேரோட ஹஸ்பண்ட்க்கு மட்டும் கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாருமா ஒன்றா வந்து இங்கேயே சூடு பண்ணி அப்படியே சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி வேறு பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் நான் ஒரு சின்ன பாக்ஸில் வந்துட்டு கேட்டிருந்தேன், எனக்கு வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் தால்ச்சா மட்டும் ஒரு பெரிய பாக்ஸில் நிறையாவே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நைட்டுக்கு வந்துட்டு ஏதாவது பண்ணணும் இல்லையா, ஸோ அதை வச்சு தோசை ஏதாவது ஊற்றிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே ஹஸ்பண்ட்க்கு அந்த தால்ச்சா வச்சு ஏதாவது வச்சு கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா லஞ்சுக்கும் இருக்குது. அதனால நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக நமக்கு வேலை இருக்காது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டப்பாவாக தூக்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ வந்ததுக்கு வயிறும் நிறைஞ்சிருச்சு அண்ட் பை நிறையா கவரையும் நிறைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த சண்டே வந்துட்டு நார்மல் சண்டே மாதிரி நல்லா பிரியாணி பண்ணோம், சாப்பிட்டோம், படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் செம்ம
செம்ம ஃபன்னாக சூப்பராக வந்துட்டு கொண்டுட்டு போயாச்சு. கூடவே நெக்ஸ்ட் டேயும் வேலையை பார்க்காம வெட்டியாக இருக்கிற மாதிரி சேர்த்தே சமைச்சு ஒப்பேத்தியாச்சு. ஸோ 2 நாளைக்கான வேலையை ஒரே நாள் ஷேர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களில் எத்தனை பேருக்கு உங்கள் ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்தது, இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி பண்ண விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு ஊரில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நடந்ததில்லை. உண்மையை சொல்லணும்னா இங்கே தான் இந்த மாதிரிலாம் நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மதரசா டீட்டெயில் சொல்லியிருந்தேன் இல்லையா, லிங்க் வந்துட்டு கமெண்ட்டில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.